This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். 3 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு புதிய சூரிய குடும்பத்தை இந்திய வானிலை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இஸ்ரோ மூலம் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் சூரியனை பற்றிய பல ஆராய்ச்சிகளை செய்து கொண்டிருந்தாலும் இந்த சூரிய குடும்பமானது எப்படி உருவாகிறது, இந்த சூரிய குடும்பத்தை போல வேறு குடும்பங்கள் ஏதாவது உள்ளதா என்று அறிவியல் ஆய்வாளர்கள் பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் ஒரு புதிய சூரிய குடும்பத்தை இந்தியாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஒடிசாவில் உள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் நிசர் தலைமையிலான குழு நம் பூமியிலிருந்து சுமார் 489 ஒளி ஆண்டுகள் தொலைவில் அமைந்துள்ள GGTAUA எனப்படும் தனித்துவமான 3 நட்சத்திர அமைப்பை கொண்ட ஒரு புதிய சூரிய குடும்பத்தை கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த புதிய கண்டுபிடிப்பு குறித்த விரிவான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறுகிறார்கள். விண்வெளி குறித்து ஏராளமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்திய விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ள இந்த தகவல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோலார் சிஸ்டம் எனப்படும் சூரிய குடும்பத்தில் நம் பூமி அமைந்துள்ளது. இதில் பூமியை தவிர்த்து மற்ற எந்த கிரகத்திலும் உயிர்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய பின்வரும் வரிசையில் கோள்கள் நம் சூரியனை சுற்றி வருகின்றன. செவ்வாய் கிரகத்தில் உயிர்கள் வாழ முடியுமா என ஏராளமான ஆராய்ச்சிகள் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஒடிசாவில் உள்ள தேசிய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் லிட்டன் மஜும்தார் தலைமையிலான குழு நம் பூமியிலிருந்து 489 ஒளி ஆண்டுகள் தொலைவில் மற்றொரு சூரிய குடும்பம் இருப்பதாக தற்போது கண்டுபிடித்துள்ளார்கள். மேலும் இந்த புதிய சூரிய குடும்பம் நம் பூமி இடம்பெற்றுள்ள சூரிய குடும்பத்தை விட சற்று மாற்றமாக காணப்படுகிறது என்று கூறுகிறார்கள். இந்த GGTAUA என்ற சூரிய குடும்பத்தில் 3 நட்சத்திரங்கள் ஒன்றை ஒன்று சுற்றி வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அரிய அமைப்பு என்றும் கூறுகிறார்கள். இந்த நட்சத்திரங்களை சுற்றி வாயு மற்றும் தூசியால் ஆன ஒரு வளையம் காணப்படுகிறது. அங்குதான் மற்ற சில கிரகங்கள் உருவாக தொடங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மேலும் இந்த சூரிய குடும்பம் வெறும் 1 முதல் 5 மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்றும் கூறுகிறார்கள். இந்த புதிய சூரிய குடும்பம் எப்படி கிரகங்கள் உருவாகிறது என்று ஆரம்ப கட்டங்களை படிக்க ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்கும் என்று கூறுகிறார்கள். இந்தியாவைச் சேர்ந்த இந்த குழு கிரகங்கள் எப்படி உருவாகிறது என்ற ரகசியங்களை கண்டுபிடிக்க சிலியின் அட்டகாமா பாலைவனத்தில் அமைந்துள்ள ஒரு மேம்பட்ட ரேடியோ தொலைநோக்கியை பயன்படுத்தினார்கள். அதன் மூலமாகத்தான் இந்த GGTAUA என்ற ஒரு புதிய சூரிய குடும்பம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அங்கு வெப்பநிலை 12 முதல் 16 செல்சியஸ் வரை குறைகிறது என்றும் கார்பன் மோனாக்சைடின் உறைபனியை விட இது குளிரானது என்றும் கூறுகிறார்கள். மேலும் இந்த நட்சத்திரங்களில் மிகவும் குளிரான பகுதிகள் வாயு மூலக்கூறுகளை சிறிய தூசி துகள்களால் உறைய வைக்கின்றன என்றும் கூறுகிறார்கள். இந்த உறைந்த துகள்கள் ஒரு கிரகத்தை உருவாக்க தேவையான கட்டுமான தொகுதிகளை உருவாக்குவதன் மூலம் கிரக உருவாக்கத்தின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறுகிறார்கள். மேலும் இந்த புதிய சூரிய குடும்பத்தை வைத்து கிரகங்கள் எப்படி உருவாகிறது, ஒரு கிரகத்தில் உயிர்கள் எவ்வாறு உருவாகின்றன போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள்.